சபைக்கு மனமார்ந்த வணக்கம். தந்தை காவலா சாமி நான் இருக்கிறேன். சில காலம் வாழ வேண்டும் அப்பா. நான் இருக்கிறேன். வரை நீ வாழ வேண்டும். தந்தை சொல்லா நாம் இந்த நாடி வேண்டப்பட்டது முடியாது. இரண்டாயிரம் மாதவா நான் தெரியும். பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கிறீங்க. அவதான் வித்தியாசமான. ஆமாங்க, உடம்பெல்லாம் புளித்தோல, கழுத்துல பாம்பு, கையில பாம்பு, தலைமையில பாம்பு, வண்டி ஊத்தல் வேலை வச்சிருக்கிறீங்க. பார்த்தா ஒரு வித்தியாசமா நீங்க யாரு நீங்க? அப்படியா? சொல்லாத வித்தை போட்டு போட்டாலும் வராது. கல்லாத கல்வி தலைமையில கல்லெடுத்து தஞ்சாலும் வராது. கட்டவருக்கு தெரியும் கல்வியுடைய அருமை, வெட்டவருக்கு தெரியும் பிள்ளையுடைய அருமை, படித்தவருக்கு தெரியும் படிப்புடைய நன்மை. அறிவிலே சிறந்தது 1000ல் 1, குணத்தில் சிறந்தது கோடியில் 1. அறிவு நினைவில்லாதது ஒண்ணுமே இல்லை. சபை கூடினார் அமராவதியில பொன்னுலோகத்தில் சபை கூடினார். அது தேவ சபை. பூலோக மாநில மக்கள் கூடினால் ஒரு ராஜசபை. இப்படிப்பட்ட தீபாவளியின் திருச்சபை யாருக்காக கூட்டப்பட்டது மாதமா? யாருக்காக? நாட்டுக்கு நாடு மகாநாடு ஏதும் பெருமை வாழ்ந்த நமக்கு இந்த அருணகிரியை சேர்ந்த சொல்லிப்படை ஜலமா பேரும் சொல்லிப்படை ஜலமா தலைத்து இந்த தாய்க்கு நாடாக தாய் நாட்டில் இருந்திருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பெருமாட்ட நாயகன் சக்தி வாய்ந்த அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு நமது பொதுமக்கள் அனைத்து பேரும் சேர்ந்து விடுவார்கள். பராசக்தி சண்டை, ஒட்டகாசுரன் சம்பாரம் அல்லது பராசக்தி என்று சொல்லக்கூடிய சிறப்பான நாடகத்தை நம்ம கலைஞர் செய்து வைத்திருக்கிறார்கள். தலைவியாகிய நமது நாமக்கல் மாவட்ட தலைவியாக இருக்கக்கூடிய அவருடைய தலைமையிலே இந்த நாடகம் உண்டாத மணிவிலக்கு சுடரொட்டி இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் தான். தூண்டுகோல் எனில் அந்த நல்லா எரியாது. ஆனால் ஆமா, பிரகாசம் இருக்காது. அதுபோல் இந்த நாடகத்தில் சிறப்பிக்க வைத்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் பணிவான வணக்கத்தை இனிப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திலே நான் இடமிருந்து வந்தவுடனே யாருக்கு விளக்கமாக கூறுகிறேன். கேட்க வேண்டாம். எத்த வார்த்தையா பேச மாட்டேன், அடிக்க மாட்டேன், உடைக்க மாட்டேன். வராதுங்க. அப்படியா? பார்த்தாலும் தெரியுது. நானும் கோயில் பற்றி சேர்ந்தான். அப்படியா? ஏழுமுடி அம்மா கோயில் வேலு பூசி. அப்படியா? நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க, ஒழுக்கமா கேக்குறேன். அப்படியா? ஒழுங்கு